செய்கிறோம், ஓடுறோம், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தான் ஓட முடியுது. அல்லேலூயா. அதனால தான் நான் அநேக வாலிப கூடுகளை பேசும்போது கூட சொல்லுவேன், உனக்கு இருக்கும்போதே இந்த பலத்தோட ஓடிட்டு இல்லை. அப்புறமேட்டுக்கு பசங்கள்லாம் சொல்லுவோம், காலையில் இருந்த ஆவி வந்து கர்த்தர் எனக்கு சொல்லினார், 85 வயதிலும் நான் திருப்பி போக்குவோம், அந்த கரெக்டாக இங்கே வந்துட்டு இருக்கக்கூடாது. இல்லையா? காலையில் இருந்தாருந்தா அவர் யுத்தத்துக்கு 85 வயதுல போக்குவரத்துமா இருந்தாருன்னா அப்ப நம்ம 85 வயசுல நான் யுத்தத்துக்கு போறோம்னா சொல்லக்கூடாது. இருக்கும்போது பலம் இருக்கும்போது வயது இருக்கும்போது தேவனுக்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்காக நீங்களும் நானும் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய கர்த்தர் உங்களை அழைக்கிறார், விரும்புகிறார். அதை நாம் செய்வோம். பலம் இருக்கும்போதே, நமக்கு பலம் குறைந்து போனதுக்கு பிறகு பலம் இருக்கும்போதே. நான் ஆகினால்தான் எனக்கு வருகிற எல்லா உடல் வளைக்கமாக இருந்தாலும் சரி, உணவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, ஒரு நாளும் நான் ஊழியத்தின் விஷயத்துல தடைப்பட்டதும் கிடையாது, போகாமல் இருந்ததும் கிடையாது. மாற்றுத்திறனாளிகளுடைய ஊழியத்திலும் சரி, மற்ற ஊழியர்களுக்கும் சரி, அது வெளியவா இருந்தாலும் சரி, உள்ளையா இருந்தாலும் சரி, அந்த காரியத்தில் தேவன் ஊசி போட்டுனாலும் போயிடும். அது இல்லையா? ரொம்ப சீரியஸாக இருந்தாலும் போக முடியாத ஒழிய மற்றபடி எல்லாருமே திட்டுவாங்க, நம்ம முன்னாலேயே வரைய இல்லை. தேவனுடைய காரியத்திற்காக நீங்களும் நானும் ஓடும்பொழுது கர்த்தர் எனக்கு பலன் தருகிறார். அல்லேலூயா. நான் பலவீனம் தான், நீங்களும் நானும் பலவீனம் தான். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாத்தையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல நீங்களும் நானும் சொல்லி தேவனுடைய காரியத்தில் நாங்கள் முன்னேறுவோம். பிரியமானவர்களே, நாங்கள் மூன்றாவது நாங்கள் பார்க்கிறோம், நீங்களும் நான் அவர்களை பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மூன்றாவதாக you and we are steward. like steward என்றால் உக்ரானக்காரனா இருக்கிறோம். யாருக்கு? முதலாவது வேந்தராக இருக்கிறோம், அடுத்தது நாங்கள் செக்யூரிட்டி கார்டு மாதிரி இருக்கிறோம், மூணாவது நீங்கள் நான் எப்படி இருக்கிறோங்க? உக்ரானக்காரனா இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம், யாராவது 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம். எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்றும் தேவனுடைய ரகசியங்களில் உத்தரக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். மேலும் உத்தரக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம். 1 கொரிந்தியர் 4:1 இருக்கு. ஆயினும் நான் உங்களாலேயாவது மனுஷருடைய நியாயங்களின் விசாரணையினாலாவது தீர்ப்பை பெறுவது எனக்கு மிகவும் அற்ப காரியமாயிருக்கிறது. நானும் என்னை குறித்து தீர்ப்பு சொல்வதில்லை. அப்போ இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஒரு உக்ரானக்காரனாய் வைத்திருக்கிறார். உக்ரானக்காரனுடைய பேர் என்னங்க? கண்காணிக்கிறது தான். என்ன வேலைங்க? கண்காணிக்கிறது தான் நம்ம வைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய சபைகளுக்கு வருகிற ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் பார்க்கும் பொழுது நம்ம நாம் பார்க்கும்போது அநேக விஷயங்களில் நாங்கள் பார்க்கும் பொழுது அநேக விடைகளை நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். ஊழியத்தில் விசுவாச மக்கள் மத்தியில் வருகிற பிரச்சனைகள், நாங்கள் எங்களுக்கு எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்குங்க, உள்ளேயும் பிரச்சனை இருக்குது, வெளியிலிருந்தும் தாக்குதல் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. சபைக்குள்ளும் குழப்பங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் எழுதி கொண்டுதான் இருக்கிறது. அதே போல வெளியிலிருந்து என்னதான் வருதுங்க? தாக்குதல் வந்து கொண்டுதான் இருக்குது சத்துருவான் மூலமாக. அப்படிப்பட்டதான காரியங்களில் பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு, அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அப்போஸ்தலர் 20 ஆவியால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை என்ன பண்றதுக்குங்க? மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எப்படி இருங்க? யார் உங்களை வச்சிருக்கிறா? யார் உங்களை வச்சிருக்கிறா? பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் என்னையும் ஸ்டூவர்ட். உங்களுடைய ஸ்டூவர்ட்னா ஆங்கிலத்தில் எஸ்எஸ்ன்னு போட்டுருக்கேன். ஸோ இது கண்காணிகளாக உங்களையும் என்னையும் ஆண்டவர் கண்காணிகளாக வைத்திருக்கிறார். அதை யார் அதை அங்கீகரிக்கிறார்? யார் அதை அங்கீகரிக்கிறதுங்க?
பரிசுத்த ஆவியானவர் பரலோகமும் அதை அங்கீகரிக்கிறது. யார் மேய்ப்பர் என்று? நீங்களும் நானும் மேய்ப்பர் என்று பரலோகமும் ஆண்டவராகிய கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனும் பரலோகமும் அதை அங்கீகரிக்கிறது. சொல்ற மாத்திரம் வேலையா சொல்லுமா? நான் மேய்ப்பன். தேவனுடைய இருதயம் அவர் எப்படி தேவனுக்குள் இருந்ததான அந்த சிந்தை, தேவனுக்குள் இருந்ததான அந்த மேய்ப்பனுக்குரிய அன்பு, தேவனுக்குள் இருந்ததான அந்த மேய்ப்பனுக்குரிய அடையாளங்கள் உங்களுடைய எதிலே காணப்படும்படியாக கர்த்தர் அனுகிரகமும் கிருபையும் காரணியும் பாராட்டினாராக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பிரியமான போதகமார்களே, அந்த தெளிவாக பேசுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். நீங்களும் நானும் தேவன் கொடுத்த பொறுப்பு, அந்த மேய்ப்பன் ஸ்தானத்தில் இருக்கிற நீங்களும் நானும் கண்காணிகளாக இருக்கும் பொழுது அதிலே ஜாக்கிரதை உள்ளவராக, எச்சரிக்கையாளராக இருங்கள் என்று சத்திய வேதாகவும் உங்களை வெளியே பார்த்து போதிக்கிறது மாத்திரமல்ல. அடுத்த வசனம் படிங்க ப்ளீஸ். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி, சபைக்குள்ளும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி அறிந்திருக்கிறேன். என்ன இந்த இடத்துல நான் பார்க்கிறோம். அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, எச்சரிக்கையாக இருங்கள், உங்களை தேவன் கண்காணிகளாய் வைத்திருக்கிறார், எச்சரிக்கையாக இருங்கள். பட் ஸ்டில் நான் போன பிறகு, ஒருவேளை நான் மரித்ததுக்கு பிறகு என்ன வரும்? ஓனா. வெளியிலிருந்து ஓனா வரும். வெளியிலிருந்து ஓனா இருக்குது. உள்ள எத்தனை ஓனா இருக்குது நமக்கு தெரியல. எத்தனை ஓனாய்க்கு நம்ம ஞானஸ்தானம் புத்தகத்திற்கு நமக்கே தெரியாது. ஆனா அது ஆடா ஓனான்னு மேலே விட்டா தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. மேய்ப்பனுடைய வேலை என்னங்க? ஆடுகளை மேய்ப்பது. வெள்ளாடுகளையும் செம்மறி ஆடுகளையும் நாம என்ன பண்றோம்? வெளிப்படுத்தின விஷயத்துல வாசிக்கிறோம். வெள்ளாடுகளையும் செம்மறி ஆடுகள் என்ன பண்றாரு? ஆண்டவர் பிரிக்கிறார். நம்ம மேலே விட்டா தெரிஞ்சது வெள்ளாடா செம்மறி ஆடா ஓனாயா. அல்லேலூயா, இருக்கிறீங்களா? அல்லேலூயா. ஒரு நல்ல மேய்ப்பன் என்ன செய்வார் அப்படின்னா, அந்த போய் அங்க தண்ணி இருக்குதா, புல் இருக்குதா அப்படின்னு பார்த்து கொண்டு போய் மேய்க்க செய்வார். ஆனா இந்த இடத்துல நாங்க பாக்குறோம், மேய்க்க செய்கிறது மாத்திரமல்ல, நீங்க செம்மறி ஆடை கட்டி போட்டு மேய்க்க முடியுமா? எல்லாரையும் கிராமத்துல தானே இருக்கோம். செம்மறி ஆடை கட்டி போட்டு மேய்க்க முடியுங்களா? கட்டி போட்டு வளர்க்க முடியுமா? செம்மறி ஆடை வெள்ளாடை எப்படி வேணா வளர்க்கலாம். அல்லேலூயா. வெள்ளாடை கட்டி போட்டு வளர்க்கலாம். மோசம். வெள்ளாடு என்ன பண்ணுமா? 4 நஞ்சையும் தின்னும், 4 புண்டையும் தின்னும். நஞ்சு தின்னும். நஞ்சுனா நான் விஷத்தையும் தின்னும். அதே மாதிரி இன்னொரு சொல்லுவாங்க, வெள்ளாடு தான் வச்சா வளர்க்காது. அதெல்லாம் பார்த்தா அது வேற கதை. ஆனா சொல்றேன், அப்போ அந்த மாதிரி காரியங்கள் அந்த வெள்ளாடு என்ன பண்ணும்? ஒரே இடத்துல கட்டி போட்டு என்ன பண்ணிடலாம்? வெள்ளாட வளர்த்தலாம். ஆனா செம்மறி ஆடை அப்படி வளர்க்க முடியாது. நீங்கள் மேய்ப்பர்களாக இருக்கும் பொழுது அது உங்கள் சத்தத்தை கேட்கும். எந்த ஆடு? செம்மறி ஆடு. அந்த செம்மறியாட்டை நம்ம என்ன பண்ணணும்? தண்ணீர் இடத்துக்கு கூட்டிட்டு போகணும். அதுதான் நம்ம நேரத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 23 நம்ம ஆண்டவர் என்ன பண்றாரு? அமர்ந்த தண்ணீர் நீரில் எடுத்துட்டு கூட்டிட்டு போறாரு. புல்லுடைய இலைகள்ல நீங்க மேய்க்கிறாரு. அப்ப ஆண்டவர் செய்கிறதான வேலையை பொறுப்பையும் யார் கையில தந்திருக்கிறார்? அல்லேலூயா. God has chosen you to not to be sit here, to do the work which God has done already. ஆண்டவர் செய்வதை நீங்கள் செய்ய வேண்டும் என்றதான அந்த துல்லியமான பொறுப்பை உங்கள் கையில கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிற மாத்திரம் சொல்லலாம். உங்களை நம்பி ஆரோனை போல அழைக்கப்பட்டாலும் அப்படின்னு பேர் வச்சா மாத்திரம் போதாது. அதன்படி நடக்கவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபையும் அனுக்கிரகமும் பாராட்டுவார்கள். பிரியமானவர்களே, அப்போஸ்தலன் பவுல் தெளிவாய் சொல்கிறார், நான் சீக்கிரம் முடித்து விடுகிறேன், உங்களுடைய உறவு குழந்தை நான் இருக்க விரும்பவில்லை, ஆகையினால சீக்கிரம் முடித்துறேன். அப்போ அப்போஸ்தலன் பவுல் தெளிவாய் சொல்கிறார், பிரியமானவர்களே, நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் வரும். எப்போ பல்ல பார்த்தாலும் இது ஓனாயா ஆடான்னு தெரியும். போது வேணா நாடு போலா இருக்கும். பல்ல பாருங்க, இது ஓனாயா ஆடான்னு எப்பதான் தெரியும்? சிரிச்சாதான் தெரியும். அதுங்களா என்னங்க யாருமே இல்லைமா? எல்லாம் மறக்கல, எல்லாமே மறக்கிற மாதிரியே இருக்குது. சிரிச்சா தெரியும் இது ஓனாயா ஆடாது. எப்படி அது அறிவு கூட சொல்லிக்கிறேன்.
நமக்கு விசுவாசில ஆடை சொல்றேன், ஆடையும் ஓனாயை பற்றி சொல்றேன், நான் யாரை பற்றி சொல்றேன். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், உண்மையாலுமே அது பல்ல பார்த்தா தெரியும். ஆனா இந்த அல்சேஷன் நாய்ன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அல்சேஷன் நாய் அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆராய்ச்சியாளர்கள் ஆடுக்கும் நாய்க்கும் ஓனானுக்கும் பிறந்தது தான் என்னது அல்சேஷன் நாய். அதனால அந்த அல்சேஷன் நாயோட பல்ல பாருங்க, ஓனாயோட பல்ல பாருங்க, ரெண்டும் ஒருமிக்க இருக்கும். பார்த்துருக்கீங்களா? இருக்குங்களா? அப்ப இந்த மாதிரிலாம் ஒரு காரியங்கள் இருக்கிறது. அப்ப நம்ம பல்ல பார்த்தா தான் தெரியும், இந்த விசுவாசிக்கு ஓனாயா, இந்த விசுவாசி ஆடா. அப்ப மேய்க்கிறவருடைய கண்காணிப்பிலே அந்த ஆடு வளர வேண்டும். அல்லேலூயா. அதை வழி நடத்துக வேண்டிய விதத்திலே வழி நடத்த வேண்டிய பொறுப்பு யாருடைய பொறுப்புங்க? மேய்ப்பருடைய பொறுப்பு. ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவர் செய்த வேலையை, அவர் தன்னுடைய வேலையை முடித்தது மாத்திரமல்ல, அந்த பொறுப்பை உங்களை நம்பி, உங்களை ஒரு மினி ஷெப்பர்டா நம்பி உங்க கையில கொடுத்திருக்கிறாரு, என் கையில கொடுத்திருக்கிறாரு. We have to do for the kingdom of God. நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்தின் பங்காளிகளாய் மாத்திரமல்ல, அந்த பணிவிடைக்காரர்களாய் இருந்து அந்த வேலையை செய்ய வேண்டும். அல்லேலூயா. கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் செஞ்சுதான் அவ்வளவு வேலை இல்லை. ஸோ நெக்ஸ்ட் நாலாவது, யூ ஆர் a seer. நீங்களும் நானும் தேவனை தரிசிக்கிறவர்கள் மாத்திரமல்ல, சொப்பனத்தை காண்கிறவர்கள் மாத்திரமல்ல, அதை மக்களுக்கு சொல்லுகிறவர்களாக. we have to like a transform. எப்படி ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் வந்து ஒரு காரியத்தை கடத்துகிறதோ, ஒரு டிரான்ஸ்ஃபார்ம்ல இருந்து தான் மின்னிணைப்பு போகுது. அப்ப அந்த மின்னிணைப்பு வழியாக ஒவ்வொருத்தரையும் கடத்துகிறது. நீங்கள் பார்க்கிற காரியங்களை, தேவன் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியங்களை, நீங்கள் பார்க்கிற தரிசனங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லிக் கொடுப்பீர்களோ அப்படியே யாருக்கும் சொல்லி தந்து அவர்களை ஊழியராய் மாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. சபை விசுவாசிகளை ஊழியர்களாக, ஊழியக்காரிகளாக, தேவனுடைய பிள்ளைகளாக, ஆங்காங்கே மிஷனரிமார்களாக அனுப்புவதற்கு கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். கட்டி போட்டு வச்சுட்டே இருக்கிறது இல்லை, கையில் வாங்கி கட்டி போட்டு இருக்காரு. அதனாலதான் கட்டி போட்டு வாங்கலாம், சென்னையில வாங்க முடியாது, அதே போயிடும். திடீர்னு ஒரு நபர் வந்துச்சு மெட்ராஸ்ல, 6000 பேர் 7000 பேர் ஒரே நாள் இங்கிருந்து வந்தாங்கன்னு தெரியல. கட்டி போட்டு வச்சாங்க, ஆடலாம் அங்க போயிடுச்சு. பஸ் ஃப்ரீயா விட்டுருக்காங்க. எந்த சபையை சொல்றேன்னு தெரியும். ஆக கட்டி போட்டு வச்சிருந்த ஆடலாம் என்ன பண்ணுச்சு? இது செமினார் கிடையாது, இது கல்யாணம் தான். எங்கதான் போயிருக்குது? அல்லேலூயா. அங்கதான் போயிருக்கு. ஆகையினால நம்ம கட்டி போடாம நாங்கள் அதை மேய்க்க கற்றுக் கொடுப்போம். அது மேய்ச்சலை ஊட்டாம மேல அந்த மேய்ச்சலை நாங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து செய்ததை போல நீங்களும் நானும் செய்ய அதை நாங்கள் பார்ப்போம். அதே போல நீங்கள் பார்க்கிற காரியங்களை, நீங்கள் படித்திருக்கிற காரியங்களை அவர்களை பயிற்றுவீர்கள். அல்லேலூயா. அவர்களை அந்த பாதையிலே நடத்துங்கள், நல்ல பாதையில, நல்ல வழியில அவர்களை ஒரு என்ன சொல்றது, பலமுள்ளவர்களாக இருப்பாங்க. சில பலவீனமுள்ளவர்களும் இருப்பாங்க சபையில். இல்லையா? எந்த பிள்ளைதான் நம்ம அதிகமாக நேசிப்போம், எந்த பிள்ளை பலவீனமாக இருக்குதோ அந்த பிள்ளைதான் நம்ம நேசிப்போம். அப்படிதாங்கல்ல? இந்த பிள்ளை இப்போ ஒன்றும் இல்லை, எனக்கு அடிப்படுற வரைக்கும் அந்த அடியோட வழி தெரியல, வீழ்ச்சாங்க அவனை ஜாலியாக போயிடுவாங்க, போகிறான் காரில் போகிறான் அப்படின்னாலும் நினைக்கிறவங்க பல பேர் இருக்காங்க. அதுதான் இல்லை. ஆனால் நானும் அப்படிதான் நினைக்கிறேன். ஆனால் அந்த வழி வேலை நமக்கு தெரிந்த பிறகுதான் அவர்களுக்காக செய்ய வேண்டும் என்றுதான் உத்வேகம் அந்த ஊழியத்தின் பாதையை கடந்து. அப்ப எந்த புள்ள உடனா இருக்குது, எந்த புள்ள கூணா இருக்குது, எந்த புள்ள இன்னும் சோம்பேறியா இருக்குது, அதை நாங்கள் பயிற்றுவித்து அதை மற்ற நாங்கள் பார்க்கிறவர்களாக அதை மாற்றத்தக்கதாய் கர்த்தர் உங்களை தரிசனம் காண வைப்பாராக. அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டவர் உங்களின் சீராக இருக்கிறார். தரிசனம் காண்கிறவர்களாக, அந்த தரிசனத்தை நிறைவேற்றுகிறவர்களாக. உடனே சொல்லுவாங்க, எப்பா 3 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு தெரியுமா, சர்ச்சைக்கு ஒரே சொன்னா இந்த அக்கா ஒரு பண்ணானா அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்களுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறதுக்காக இல்ல, தேவனுடைய தரிசனம் நிறைவேற வேண்டும். அல்லேலூயா. இதை போராட்டம் விட்டுறாதீங்க, போராட்டம் இருந்து கட்டுங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியங்களிலே நாங்கள் நிலைத்திருக்க கர்த்தர் திரும்பியும் அனுக்கிரகம் பாராட்டுவாங்க.
ஐந்தாவதாக நான் முடிக்க போகிறேன். ஐந்தாவதாக you are a seed. நீங்கள் யார்? நீங்கள் யார்? விதை. நான் விதைன்னு சொல்றேன் ஆத்மாவிலே சொல்றேமா? ஊழியக்கார ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் விதைகளை. ஏனென்றால் உண்மையிலேயே ஒரு தக்காளி ஒரு தக்காளி விதை பழிச்சுன்னா அது எத்தனை தக்காளியா மாறிடுது? அது ஒரு 100 தக்காளியா மாறிடுது, அது ஒரு 1000 தக்காளியா மாறுது. விதை அதான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். கோதுமை மணியானது செத்தாலை உள்ள செத்து மனிதர்கள் என்ன பண்ணாதுங்க? பலனை தராது. பிரியமான தேவதாசர்களே, நீங்களும் நானும் உடைக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. You and me to be broken by the name of Jesus Christ. ஆண்டவருடைய நாமத்தை கொண்டு நான் சொல்கிறேன், நீங்களும் நானும் விதையாக மாறாவிட்டால் இந்திய தேசம் மாத்திரமல்ல சின்ன சேலத்திலேயே நம்ம ஒன்று சேர்ந்து. அல்லேலூயா. நீங்களும் நானும் விதையாக மாற வேண்டும். மாற வேண்டிய கட்டாயத்தின் அவசியத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் நானும் எங்கதான் இருக்கிறோம்? கடைசி காலத்தின் துளிகளிலே நிமிடங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். You and me are living the last moment. நீங்கள் நான் தான் சொல்லிட்டு இருக்கோம், கடைசி காலத்துல பிரியமானவர்களே நாங்கள் ஜெபிக்கிறோம். அது வரக்கூடாது, அது நடக்கக்கூடாது, எல்லாமே நாங்கள் ஜெபிக்கிறோம். பட் ஸ்டில் நான் விசுவாசிக்கிறேன். நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம், நீங்களும் நானும் பாக்கியவான்கள். ஏனென்றால் ஆண்டவருடைய தீர்க்கதரிசன வார்த்தைகள் எப்படி எழுதப்பட்டிருக்கிறோம் அப்பன்னமே நிறைவேறிக் கொண்டிருக்கிற காலத்தில் நீங்கள் நாம் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. என்னங்க உண்மை? நாடுக்கு நாடு யுத்தம் வரும், கொள்ளை நோய்கள் வரும், 4 பங்கு ஜனங்கள் அழிவார்கள். இதையெல்லாம் நாங்கள் ஒருவேளை கேள்விப்பட்டிருப்போம். அல்லேலூயா. அப்படிதானே? இயேசு வருவார், இயேசு வருவார், நாங்கள் பிறந்தது கேள்விப்பட்டுதான் இருக்கோம், சொல்லிதான் இருக்காங்க, வரலையான்னு கேட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி கொள்ளை நோய்கள் வரும், யுத்தம் வரும், நாட்டுக்கு நாடு இது மாதிரி வரும், இந்த மாதிரி பயமாக வரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் காணத்தக்கதாய் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இந்திய தேசத்தில் மாத்திரமல்ல உலக நாடே ஸ்தம்பித்து போயிருக்க என் தேவாதி தேவன் வர போகிறார். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆகையினால அவருடைய பணியில அவருடைய காரியத்திலே நீங்களும் நானும் நிலைத்திருக்கிறது மாத்திரமல்ல, மற்றவர்களையும் நம்முடைய சபையில் இருக்கிறவர்களையும் நம்முடைய ஊழியமார்களையும் அன்னைக்கு யோகா சொல்றது போல, நீ தாழ்ந்துதான் நான் வரப்பா. அல்லேலூயா. நீ தளர்ந்தா நான் வரேன், நான் தளர்ந்தா நீ வா, நான் தளர்ந்தா என் கையை நான் கொடுக்குறேன், நீ தளர்ந்தா உன் கையை நான் கொடுத்து தூக்குப்பா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஊழியர்களும் ஒவ்வொரு விசுவாச பெருமக்களும் எழுப்புவார்களா? ஆனால் இந்திய தேசம் மாத்திரமல்ல உலக நாடுகள் எங்கேயோ தேவனை அறிந்திருக்கும் பிரியமானவர்கள். இன்றைக்காவது நாங்கள் அந்த காரியத்திலே முன்னேறுவோம். அது மாத்திரமல்ல, நீங்களும் நானும் செத்து மரியாவிட்டால் என்ற சென்ஸ், நீங்களும் நானும் எங்களை அர்ப்பணித்து எங்களை உடைத்து நாங்கள் சபை விசுவாச மக்களுக்காக ஊழியர்களுக்காக தேவனுக்காக தங்களை விதையாக மாற்றிக்கொண்டு நாங்கள் இருக்கும் பொழுது நம்ம வேதத்தை பார்க்கிறோம். நல்ல விதை என்ன பண்ணுங்க? ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் கொடுக்குது. ஆகினால you and we are seed, we have to give the fruitfulness. அல்லேலூயா. நீங்களும் நானும் விதையாய் மாறுவதற்கு எங்களை அர்ப்பணிப்போம். முதலாவது நீங்களும் நானும் மெய்ப்பராய் இருக்கிறோம். இரண்டாவது நீங்களும் நானும் அவர்களுக்கு காடாக பாதுகாவலனாக கர்த்தர் உங்களை என்னை வைத்திருக்கிறார். மூன்றாவதாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் பிரிவானவர்களே உக்ரானக்காரனா இவற்றியா ஸ்டூவர்ட் ஆண்டவர் உக்ரானக்காரனா உங்களை வைத்திருக்கிறார். நான்காவதாக மக்களுக்காக தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக மக்களை வழிநடத்துகிற காரியங்களை உங்களையும் என்னையும் வைக்கிறவராக தேவன் வைத்திருக்கிறார். அடுத்தது ஐந்தாவதாக பிரியமானவர்களே நீங்களும் நானும் விதையாக கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் உடைவோம், மற்றவர்களை உருவாக்குவோம். கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.